தமிழோடும் தமிழ் உணர்வோடும் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற உணர்ச்சியோடும் தரணி எங்கும் வாழ் தமிழ் மக்கள் யாவருக்கும் எனது வணக்கம். இன்று பொருட்பால் 2 குறள்கள் 1029 1030 103வது அதிகாரம். இடும்பைக்கே கொள்களம் கொல்லோ, இடும்பைக்கே கொள்களம் கொல்லோ, குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு, குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. கொள்களம் என்றால் சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு. துன்பங்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கா குடும்ப தலைவனுடைய உடம்பு என்கிறான் என்று கேட்கிறான் வள்ளுவன். ஒரு குடும்பத் தலைவன் அந்த நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும். அந்த நேரத்துக்கு அவன் போய் அந்த பணியை மேற்கொண்டால்தான் அன்றைய வருவாய் அவனுக்கு ஊதியமாக கிடைக்கும். அந்த நேரத்துக்கு அவன் செல்ல வேண்டும் என்றால் ஏதேனும் அவனிடம் சொந்த வாகனம் ஏதாவது இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் வாகனம் ஏதும் கிடைக்கின்ற வருவாய் கொண்டு வாகனம் வாங்கி கொண்டால் அந்த வாகனத்தை கடனுக்கே வாங்கினாலும் அந்த கடனை கட்டுவதற்கு தான் தன்னுடைய ஊதியம், தன்னுடைய வருவாய் சரியாகிவிடும். குடும்பத்திற்கு ஏற்படுகின்ற செலவினம் பாதிக்கப்படும் என்று கருதி அவன் நேரமாக எழுந்து நடந்தே செல்வான். ஒரு சில நாட்களில் அவனுடைய அந்த நடைப்பயணம் சோர்வு தரும். அந்த சோர்வுனால் தாமதம் ஏற்படும். தாமதமாக அங்கே பணி செய்யும் இடத்துக்கு செல்லும் பொழுது சில வசைப்பாடல்களுக்கும் உள்ளாக வேண்டும் அல்லது சில தண்டனைகளுக்கும் உள்ளாக நேரிடும் இல்லையா? அதேபோல் தன் உடலில் ஏகப்பட்ட குறைபாடுகள், நோய்கள் இருக்கும். அதனை சரி பண்ண கூடுதலாக பணம் செலவாகும். கூடுதலாக செலவாகுமே என்று அவன் ஏன் தயங்குகிறான் என்றால், கிடைக்கின்ற சொற்பமான வருவாயை கொண்டு குடும்பத்தை சரி பண்ணுவதற்கே அந்த வருவாய் போதாது. இந்த நிலையில் தன்னுடைய உடல் நலத்திற்காக இதிலிருந்து எடுத்து செலவு செய்தால் குடும்பத்தினுடைய செலவினங்கள் பாதிக்கப்படுமே. படிக்கின்ற குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வேண்டிய துணிமணி, பாட புத்தகங்கள், அதே போல் தன்னுடைய துணைவிக்கு தான் வெளியே சென்று விட்டாலும் துணைவி வீட்டோடு இருந்து குடும்பத்தை பராமரிக்கிறாள். அக்கம் பக்கம் அவள் அயலார்கள் எல்லாம் சந்திக்க நேரிடும். அந்த நேரத்தில் அவளுடைய ஆடைகள் ஓரளவுக்கேனும் நல்ல விதமாக இருக்க வேண்டும். கந்தலை கட்டி கொண்டிருந்தால் அது ஆகாது என தனக்கு கிடைக்கின்ற வருவாயில் குழந்தைகளையும் கவனிப்பான், துணைவியையும் கவனிப்பான். ஆனால் தன்னை கவனிக்க மாட்டான். தன் மீது குவியும் அந்த சுமைகளை சேமித்து அந்த உடலுக்குள்ளேயே அவன் சேமித்து வைத்திருப்பான். இந்த நிலையை தான் வள்ளுவன் சொல்கிறான், இடும்பைக்கு கொள்களம் கொல்லோ, துன்பங்களின் உறைவிடம், துன்பங்களின் சேமிப்பு கிடங்கா அவனுடைய உடல். குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தனக்குள் ஏற்படும் அத்தனை இன்னல்களையும் மூடி மறைத்து, மனைவிக்கு தெரியக்கூடாது, குழந்தைக்கு தெரியக்கூடாது, அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்பதை மூடி மறைத்து தனக்குள்ளேயே அதனை தேக்கி வைத்து கொள்கிறாயே. தேக்கி வைப்பதற்கு அதென்ன சேமிப்பு கிடங்கா உன்னுடைய உடல்? உனக்கு நேருகின்ற துன்பத்தையும் துயரங்களையும் சேமித்து வைக்கிறாயே என்று வள்ளுவன் கேட்கிறான். இதுதான் ஒரு நல்ல குடும்பத்தை நிர்வகிப்பவன். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும். தன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் அது பற்றி கவலை கொள்ளாமல் அதனை மூடி மறைத்து குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக இவன் பணி முடித்து வருவாய் வாங்கி கொண்டு வரும் பொழுது உடன் பணிபுரியும் ஒருவன், வா சிறிது நேரம் உல்லாசமாக இருப்போம் என்று எங்கேயும் அழைப்பான். அவன் அந்த மன சஞ்சலத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டான். இங்கே நாம் செலவு செய்வது சொற்ப காசு தான் என்றாலும் அந்த சொற்ப காசு தான் ஒரு குடும்பத்தையே அங்கே
நிர்வகிக்க முடியும். அந்த சொற்ப காசு தான் துணைவியிடத்தில் கொடுத்துவிட்டால் குடும்பத்தின் 3 வேளையும் அவள் சமாளிப்பாள் என்று தன்னுடைய மனதில் எழுகின்ற அந்த சின்னஞ்சிறு ஆசைகளையும் தன் உடலுக்கு தோன்றுகின்ற நோய் நொடிகளையும் அவன் மூடி மறைத்து குடும்பத்தின் நலனுக்காகவே அவன் ஓடி ஓடி உழைக்கிறான் அல்லவா? அப்படிப்பட்டவனுடைய உடல் என சேமிப்பு கிடங்கா என்று வள்ளுவன் கேள்வி எழுப்புகிறான். ஆனால் வள்ளுவன் வாழ்ந்த காலத்திலே ஒரு சூழல் எப்படிப்பட்டது என்றால், பார்ப்பனர்கள் நம்மவர்களை நம் தமிழ் மக்களை மிகவும் இழிவாக நடத்தினார்கள், இழிவாக நடத்தப்பட்டார்கள். தமிழர்கள் அவர்களை ஏவலுக்கு பணிய வேண்டும். அவர்கள் பார்ப்பனர்கள் தருகின்ற கூலியும் சொற்பமாக இருக்கும். கொடுத்தால் கொடுக்கலாம், இல்லை என்றால் இல்லை. அதுதான் மனுநீதி. அப்படிப்பட்ட ஒரு ஏசலுக்கும் வசை பாடலுக்கும் அவன் பணிந்து கூனி குறுகி பார்ப்பனர்களிடத்தில் மிகவும் நாயவிட மிக கேவலமாக பணிந்து கைகட்டி நின்று அவனுடைய மலத்தை அள்ளி அவனுடைய வாசலை பெருக்கி அவனுடைய துணியை துவைத்து இப்படியெல்லாம் பணி செய்யாவிட்டால் அந்த காலத்தில் மன்னர்கள் கசையடி கொடுப்பார்கள், கழுலேற்று கொன்று விடுவார்கள். இது கஞ்சி பார்ப்பனர்களுக்காக இத்தனை சுமைகளையும் தாங்கி சுமந்து கொண்டு நீ உன்னுடைய குடும்பத்தை இப்படியெல்லாம் நடத்துகிறாயே, உன்னுடைய இந்த பார்ப்பனர்களிடத்தில் இத்தனை வசைப்பாடல்களையும் இப்படி சொல்லாடல்களையும் தாங்கி தாங்கி உன்னுள் சுமையை தேக்கி வைக்க உன் உடம்பு என்ன சேமிப்பு கிடங்கா என்று அந்த காலத்தில் அன்றைய சூழலை மனதில் வைத்து தான் இந்த குறள் எழுதியிருப்பான் என நான் நினைக்கிறேன். தோழர்களே, அடுத்த குறள் 1030. இடுக்கண்கால் கொன்றிட வீழும் துன்பம் என்பது வந்துவிட்டால் அந்த குடும்பத்தையே அழித்துவிடும். நிறைய இன்றைய செய்தித்தாள்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள். கடன் வாங்கியிருப்பான், ஒரு பச்சிலம் குழந்தை 8 மாத குழந்தைக்கும் நஞ்சு கொடுத்து விட்டு மனைவிக்கும் நஞ்சு கொடுத்து விட்டு இவனும் தூக்கில் தொங்கி மாட்டி விடுவான். அந்த துன்ப நிலையானது குடும்பத்தையே அழித்து விடும். இடுக்கண்கால் கொன்றிட வீழும் தூன்றும் நல்லால் இல்லாத குடி. அந்த குடும்பத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒருத்தி இல்லாவிட்டால் இங்கே நல்லாள் என்பது நல்ல ஆளுமையுடையவன், நல்லவள், நல்ல திறமை மிக்கவள் ஒரு குடும்பத்தில் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு பலியாக வேண்டியது வரும். அந்த இன்னல் இவர்களை நேர்கின்ற அந்த இன்னல் இந்த குடும்பத்தையே அழித்துவிடும் என்கிறான். அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால், அந்த அழிவிலிருந்து துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் நல்ல ஆளுமை மிக்க ஒருவன் அந்த குடும்பத்தில் ஒருவன் அல்லது ஒருத்தி, யாராவது ஒருத்தர் ஆளுமை மிக்க, ஏன் இந்த துன்பம் ஏற்பட்டது, எதனால் இந்த துன்பம் வந்தது என்று ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து விடுபடுவதற்கான சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒருத்தி இல்லாவிட்டால் அந்த குடும்பம் துன்பத்துக்கு பலியாகிவிடும் என்கிறான் வள்ளுவன். இடுக்கண்கால் கொன்றிட வீழும், துன்பம் வந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்தையே அழிச்சிடும். அடுத்து ஒன்றும் நல்லால் இல்லாத குடி, ஒரு நல்ல பெண்மணி அல்லது ஒரு நல்ல ஆண்மகன், நல்ல ஆளுமை மிக்க ஒருவர் அந்த குடும்பத்தில் இல்லாவிட்டால் துன்பம் கண்டு அஞ்சி, இன்னல் கண்டு அஞ்சி மாண்டு விட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கும் துணைவிக்கும் நஞ்சு கொடுத்து இவனும் தூக்கில் தொங்கி அழிந்து விடுவான். இவன் நாம் செய்த தவறு, தெரிந்தோ தெரியாமலோ தவறோ இல்லையோ ஏதோ ஒரு இன்னலுக்குள்ளாகிவிட்டோம். பச்சிலம் குழந்தை என்ன செய்தது, அதற்கும் நஞ்சு கொடுத்து சாகடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை, பரிதாப நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தோழர்களே, இந்த 2 குறள்களுமே வாழ்வியலோடு ஒன்றிதான் இருக்கிறது. 1029வது குறள், 1030வது குறள் பொருட்பாலில். தோழர்களே, அடுத்து காமத்து பால் காண்போம். வணக்கம்.